Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே லாரி டிரைவர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பெரியசாமி. பெரியசாமி, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள லட்சியம் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் 48 வயதுடைய இவர் கர்நாடகா, கேரளா மாநிலம் உள்ளிட்ட பகுதிகளில் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் 6 மாதத்திற்கு ஒரு முறை தனது சொந்த கிராமத்தில் வசிக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்ப்பதற்காக வந்து செல்வர் எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் இவருக்கு 4 பெண் பிள்ளைகள், இதில் 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர் எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே 3வது பெண் பிள்ளைக்கு விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் அந்த வாலிபரும் லட்சிய கிராமத்தில் உள்ள மகேந்திரன் குடும்பத்தில் தற்போதும் வசித்து வருவதாக கூறப்படும் நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தனது சொந்த கிராமமான லட்சியம் கிராமத்திற்கு மகேந்திரன் வந்துள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டின் அருகே உள்ள அப்பகுதியில் ராமர் கோயில் வளாகத்தில் நேற்று இரவு கட்டிலில் படுத்து உறங்கியுள்ளார். இன்று காலை அவர் பார்த்தபோது அவர் தரையில் யாரோ கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சின்னசேலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது மனைவி, பிள்ளைகள் மற்றும் 3வது பெண் பிள்ளைக்கு நிச்சயிக்கப்பட்ட, அதாவது விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த மாப்பிளிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூங்கிக் கொண்டிருந்த நபர் மீது கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் பகுதியில் தொடர் திருட்டு சம்பவம், அதேபோல் உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர் இந்த பகுதிகளில் தொடர் அடிதடி தாக்குதல் சம்பவம், இதுபோல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் அடிதடி தாக்குதல் உள்ளிட்ட சம்பவம் மற்றும் கொடூரமான இந்த கொலை சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்களால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் இருக்கின்றனர். சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி.